வணக்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, பார்த்திபன் டைரக்ஷனில் டீன்ஸ் 13 டீனேஜ் பசங்க பொண்ணுங்க குரூப்பாக பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு ஸ்கூல் பங்க் ஆச்சு ஒரு பொண்ணோட ஆயா வீட்டுக்கு போவாங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தான் இந்த படத்தோட கதை. பார்ட் 2க்கு லீடோ கொடுத்துருக்கிறாரு. பார்த்திபன் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணிக்கிறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. டீனேஜ் பசங்க என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டு அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருக்கிறாரு. எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது தான் பண்ணுறது, அதெல்லாம் சின்ன பசங்க என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நல்லா காமிச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப மிஸ்ட்ரி ஆகிட்டுன்னு போகிறாரு. அதே மாதிரி செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக சயின்ஸ் அப்படின்ட்டு ஒரு இதில் போவார். இந்த படத்தோட சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை, ஓகே. டீம் பே இன்னும் நல்லா பண்ணியிருந்துடலாம், ஓகேவாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸ்பிரிமெண்டல் மூவி தான், ஒரு நல்லா டிஃப்ரெண்ட் செகண்ட் ஆஃப் எடுத்துன்னு போயிருந்தார். ஆனால் சில கேரக்டரால் சரியாக யூட்டிலைஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, யோகி பாபு ஒன்றுமே இல்லை கேரக்டரு அவருக்கு, ஆனால் சும்மா வந்துட்டு போகிறாரு, ஏன்னு தெரில. இன்னும் அவருக்கு நல்லா ஒரு ரோல் கொடுத்துருக்கலாம். அது வந்துட்டு நீங்கள் படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். யோகி பாபுன்றில் சில கேரக்டருக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. ஓவரால் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ.